இருந்தார். அது என்ன நிறங்கள் ஓர் ஐந்துடையாய்? என்ன இறைவனுடைய உருவமானது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற 5 பெரிய பூதங்களாக இருக்கின்றன. அவற்றில் 2 கலந்து இருப்பவர் நம் பெருமான். இதிலே மண்ணின் நிறம் பொன்னிறமானது, நீரின் நிறம் வெண்மையானது, அனலின் நிறம் செம்மையானது, காற்றின் நிறம் கருமையானது, வானின் நிறம் புகை போன்ற அந்த ஸ்மோக் கிரேம்பாங்க, புகை கலர், புகையினுடைய நிறத்தை உடையது. ஆக இந்த 5 வகை நிறமும் பெருமானுடைய 5 முகங்களின் நிறமாக பேசப்படும். அப்படி மண், புனல், அனல், கால், வான், பால் வடிவ நாற்கோணமாகும். தன் பிறை 3 கோணம் தகுமாறு கோணவட்டம், வன், பொன்மை, வெண்மை, செம்மை, கருப்பொடு, தூமவண்ணம், எண்டரும், எழுத்துத்தானும். அப்படி வரும் நம்ம சிவஞான சித்தியார் பாடல் ரொம்ப நாள் ஆச்சு, தெளிவா வல்ல, நாளைக்கு அதை சொல்ல முயற்சிக்கிறேன். ஆக இங்கே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்ன, அது என்ன? இறைவனுடைய சுதந்திர வடிவம் என்று சொல்வார்கள். விந்தையோடீசர், சாதாக்கியம், சக்தி சிவங்கள் 5ம் சுத்த தத்துவம் சிவன் தன் சுதந்திர வடிவாகும் என்று சிவஞான சித்தியார் பேசும். இதிலே சுத்த வித்தை ஈஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் எனும் சுத்த தத்துவங்கள் 5னும் இறைவன் விளங்குகின்றதால் இறைவனுடைய வடிவு பற்றி நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று பேசின. இதிலே இறைவனுடைய கருமை நிறம் அந்த பொன்மை நிறம் ஈசான்யம் என்று வரிசையம் வரும். இது இங்கு அவ்வளவு விரித்திருக்க வேண்டுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் இறைவனுடைய 5 வண்ணங்கள் எதை குறிக்கின்றன என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்னும் சுத்த தத்துவங்கள் 5லும் இறைவன் விளங்கி நிற்றதால் அவருக்கு நிறங்கள் 5 வித குணமுடையது. ஆக இங்கே நிறம் என்பது குணத்தையும் மறைமுகமாக குறைக்கக்கூடிய ஒரு, ஏன்னா அந்த மண்ணின் நிறம் பொன், அது அதனுடைய நிறத்தை மட்டுமல்ல, இந்த பொன்மையான அதனுடைய தனித்தன்மைகள் தனியா இருக்குல்ல, அப்படி. ஆக இங்கே நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் என்று அவர் சொன்னது, தேவர்கள் தமக்குள்ள சில சக்திகளால் தம்மை முதல்வராக கருதி செருக்குறுதலால் இறைவன் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு புலனாகாமல் தெரியாமல் நின்று அவருடைய ஆணவத்தை அறுப்பான். ஆக விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தார். இந்திரன் செருக்கோடு தெரிந்தான். கடைசியில மதுரையில இந்த திருவிளையாடு புராணத்துல வரும், இந்திரன் சாபம் தீர்த்த படலம். ஒரு முனியரை வச்சு ஒரு பூவை கொடுத்து அவன் கதையை முடிச்சு ஆட்கொண்டான். இங்கே திருவண்ணாமலையிலே கார்த்திகை மாதத்திலே கல்விக்கு அதிபதியாக நான் பெரியவன் என்று நம்முடைய பிரம்மாவும் உலகத்தில் உள்ள செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி நான் என்று திருமாலும் அகம்பாவத்தோடு என்ன பண்றாங்க, நான் தான் பெரியவன் அப்படிங்கிறாங்க. இங்க இந்த விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் என்பதற்கு ஏன் மறைந்திருந்தார் அவர்? ஏனெனில் சக்கராயுதம் சாமி நேர்ல கொடுக்கிறாரு, திருமால் வாங்கி கையில வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு இறைவன் தெரியல. ஏன் தெரியலன்னா, அவர்களுக்கு நான் என்ற ஆகமம், அந்த கர்வம், ஆணவம் இருந்தது. ஆணவம் இருந்தால் இறைவனை அடைய முடியாது. நான் கம்பெனி ஓனர்,
நீ எல்லாம் நான் சொல்றத கேட்கணும். மாட்டான். நல்லது கெட்ட வினை அந்த நான் அனுபவிக்கணும். நான் யார் தெரியுமா? இந்த ஊர்ல பெரிய ஆளு. ஆக நான் ஊர்ல அவனை விட பெரியவன் ஒருத்தர் இருக்காங்கிறத மறந்துறான். இங்க ஒரு விசித்திரமான ஒரு அனுபவம். ஏன்னா இந்த சிவராணத்துல நிறைய வரிகள் வாழ்க்கையில அங்கங்க அடியடி தொட்டு சென்றிருக்கு. ஆணவம் எவ்வளவு வீழ்த்தும் அதை தெரிஞ்சா யாரும் ஆணவத்தோட இருக்க மாட்டோம் இல்லையா? அங்க அமரகுந்தின்னு ஒரு ஊர் பத்தி அடிக்கடி சொல்லுவேன். அங்க மீனாட்சி சொக்கனார் ஆலயம். அங்கே ஒரு கொடிமரம் வைப்பதற்காக ஏற்பாடு செய்து ஒரு பெரிய மரம், மீனாட்சி அம்மன் கோயில் வைக்கிற மாதிரி கொடிமரத்தை ஒரு சாதாரண கோயில்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க. நமக்கு இந்த சாஸ்திர ரீதியாக சில விஷயங்கள் தெரிஞ்சனால இது வச்சா சில பிரச்சனை வரும்ட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய ஐயப்ப பக்தர் குருசாமி கிட்டத்தட்ட 10,000 சீடர்கள் 3 நாள் அன்னதானம் செஞ்சு சபரிமலை கூட்டிட்டு அவ்வளவு பெரியவர், ஒழுக்கம் மிக்கவர், நல்ல மனிதர் என்ன அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. நானும் அவரை மிக மரியாதையோடு தான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்புறம் அந்த மீனாட்சினால ஒரு தகர கொட்டை போடுறாங்க, அதுக்கு பில்லர் போட்டுட்டு இருக்காங்க, அந்த பைப் நட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்திருந்தாரு, நானும் போயிருந்தேன். லோகநாதன் அப்படின்னு ஒரு தம்பியும் ராஜான்னு ஒரு தம்பியும் கூட இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப பார்த்தவர்கள் திடீர்னு அந்த ஆள் கிட்ட, ஐயா இந்த மாதிரி ஏற்கனவே நாம் சொன்னதை கேட்டாத இந்த சந்தன போட்டுக்காரர் இந்த இடத்துல நவகிரகத்தை வச்சு மனைவியை இழந்துட்டாரு, தேவையில்லாத ஏன் விஷயம் புரியாம கோயில்ல விளையாடுறீங்க, இந்த கோயிலுக்கு இவ்வளவு பெரிய கொடிமரம் வச்சா அது நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் ஏதோ நம்ம ஊரு நம்ம திருநீர் வச்ச பிள்ளைங்கன்னு கவலையோட சொல்ல போக அந்த ஆள் என்னான்ட்டான், ஊர் தலைவன் சொல்றேன் வெளியே போடணும். ஒண்ணுமே பேசல. வழக்கமா பயங்கரமா கோபப்படுவேன், கத்துவேன், சத்தம் போடுவேன், வாடா பாத்துக்கலாம், வேற லெவல்ல சண்டை போடுவோமா. அன்னைக்கு பேசவே மனசு வரல, அமைதியா ஏந்துச்சேன். இந்த பிள்ளை மீனாட்சி கூட பாக்கல. நேரா நந்தியம்பெருமான் கிட்ட வந்தேன், சொக்கனார பார்த்தேன். சொக்கா, இந்த ஊருக்கு நீ தலைவனா இவன் தலைவனான்னு தீர்மானம் பண்ணு, அப்புறம் உன்னை பார்க்க வரேன்ட்டு வந்துட்டோம். ஒரு வருஷம் மீனாட்சி திருமணம் தமிழ் முறையில மிக சிறப்பா அந்த ஊர்ல, நீங்க மதுரையில கூட அந்த ஆத்மார்த்தமா அந்த ஊர் கூடி செய்தா, மதுரையில வேற ஊர் கூடி செய்யறது, இது வேற ஊர் கூடி செய்யறது வேற லெவல்ல இருக்கும். அந்த வாழ்க்கையில சாவறதுக்குள்ள ஒரு முறையாதான் எங்க அமரகுந்தி மீனாட்சி திருமணத்தை ஒருத்தர் பார்த்துட்டா அவருக்கு விரைவே கிடையாது. அப்படி அந்த அளவு செய்வாங்க பசங்க. அப்படி ஒரு விழாவை தள்ளிட்டேன், வெளில போயாயோ அப்படின்ட்டு. ஏன்னா ஊர்ல உனக்கு மிஞ்சி ஒரு தலைவனுக்குள்ள நான் ஏன் வரணும் அப்படி. ஆனா அந்த விழாவுக்கு போகல. அடுத்த சில நாட்கள் கழிச்சு அந்த ஊருக்கு போறேன். அந்த லோகநாதன் சொல்றாரு, ஐயா ஊர் மக்கள் கூடி டெபாசிட் கட்டி ஊர் தலைவர் ஆக்குனாங்க, ஆனா அன்னைக்கு நீங்க சாமி கிட்ட முறையிட்டு வந்த பிறகு இன்னைக்கு அவன் குடும்பமே அல்லோகலப்பட்டு சொத்தெல்லாம் போய் கூலி வேலைக்கு போயிட்டு பலர் மதிக்கிறவன் கட்டிங் போட்டு ரோட்ல சட்டியோட கிடக்குறாங்கய்யா. இனிமே நீங்க தயவு செய்து யாருக்கும் சாபமா, நான் எந்த சாபம் கொடுத்தேன் லோகநாதன், அவன் ஊர் தலைவன்னா. நமக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஒரே தலைவர் மீனாட்சி சொக்கனார் மட்டும்தான், அவர் எந்த பேர்ல என்ன அப்ப இந்த கர்வம் என்ன பண்ணும்னா, ஒரு ஆலயத்துல இருந்துகிட்டு நான் என்று கர்வப்பட்ட ஒரு மனிதனுடைய அழிவு இன்னைக்கு வரைக்கும் அவன் துன்பத்துல இருக்கான். அது மகிழ்ச்சியானதுல, ரொம்ப வேதனையாதான் இதை இங்க பதிவிடுறேன். ஒரு சும்மா சாமி முன்னாடி ஊர் தலைவன் சொன்னதுக்கே இப்படி நிலைன்னா, நான் தான் சிவம், என்ன குருவாகி என்னை கும்பிட்டால் நீங்கள் சிவனை கும்பிட்டது போல நீங்கள் சிவகதி அடைந்து விடுன்னு ஒருத்தன் பேசுறான்னா, சாமி என்ன வச்சிருப்பாரு இல்ல, ஆலயத்தில் மட்டும் ஆணவம் வரக்கூடாது. இந்த உலகம் முழுக்க இறைவனுடைய ஆலயம் தானே. உலகத்துல நீங்க எங்க ஆணவம் பட்டால் ஒரு நாள் அடி உண்டு. என்ன ஆலயத்தில் போய் நான் பெரியவன் என்று நிக்கிற யாரும் அவங்க குடும்பம் நிலைச்சுதான் வரலாறு கிடையாது. ஆக அதனாலதான் அவங்க என்ன சொன்னாரு, தேவர்கள் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தார், இன்பமே வாழ்க்கையானவர்கள். தேவர்னா யாரு? அவங்களுக்கு துன்பமே கிடையாது, இன்பமே வாழ்க்கை.
இன்பமே வாழ்க்கையாக வாழ்ந்த அந்த தேவர்கள் என்னாலதான் மழை பெய்யுது, என்னாலதான் வெயில் அடிக்குது, அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆணவம் இருக்கும். அங்க பிரம்மாவுக்கு நான் எங்க வீட்டுக்காரி கல்விக்கு தலைவி எங்க வீட்டுக்காரி. அந்த திருமாலுக்கு இந்த உலக செல்வங்களுக்கெல்லாம் தலைவி எங்க வீட்டுக்காரி. என்ன சில ஆட்கள் கவுன்சிலர் ஆயிட்டாவே மனைவி கவுன்சிலர் ஆயிட்டா ஆடுறத விட மோசமா அவங்களுக்கு அந்த செருக்கு வரும் பொழுது சாமி என்ன பண்றாரு? அன்பான இறைவனை காண முடியாது. செருக்கும் இடத்துல அன்பு, செருக்கு இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அங்க அதுதான் சூக்குமம். என்ன இறைவன் நமக்கு அன்பை கொடுத்து எல்லாரிடத்தும் அன்பா பழகணும் கொடுத்தா, நம்ம ரத்த சம்பந்தமானவர்கள் கிட்ட மட்டும் அன்பு காட்டி இருக்கிறோம்னா வயிற்றுல அடிச்சு லஞ்சம் வாங்கி இயற்கை வளங்களை சுரண்டி சுயநலத்தோட வாழ்ந்த சாமி அடிச்சா எங்க போகணும்? ஒரு குடும்பத்துக்கு விரைவில் பெரிய அடி விழ போகுது. என்ன தமிழகத்தையே 50 ஆண்டுகளாக ஒழுக்க வாழ்க்கை புரளச் செய்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய அடி சாமி கொடு. அப்பதான் எல்லாரும் திருந்துவாங்க. தலையை வெட்டினா உடம்பு சரியாடும்ல. அது போல இங்கே தலை யாரு? தேவர்களில் தலைவனாக இருப்பவர் திருமாலும் மகாவிஷ்ணு. அதனாலதான் நான் ஞானசம்பந்தர் அவங்களை இழிவுபடுத்தி எல்லாம் பாடல. நம்மால் சொல்லுவான், திருமால்கள் சிவனை விட சிவன் சாவுமா. என்ன பெருமான் அவங்களுக்கே காட்சி தரல, எனக்கு காட்சி தந்துட்டாருமா. உனக்கு அவன் எனக்குன்னு ஆணவப்பட்டதுனால தானே. அது எதுக்கு மறைஞ்சான்? ஞானசம்பந்தரன் ஆவுக்கரசடிகளும் அங்கே பாடலில் குறிப்பிட்டார்கள் என்றால், நீங்கள் கல்விக்கு அதிபதியாக இருந்தாலும் பெரிய கற்ற சான்றவனாக இருந்தாலும் சரி, மிக பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, கர்வம் அடையாதே, அடைந்தால் இறையருள் கிடைக்காது. அதனாலதான் அந்த இலங்கை அரசனை பற்றியும் அந்த பிரம்மா பத்தி 8வது பாடல் 9வது பாடல ஞானசம்பந்தர் ரெகுலரா இந்த 2 சம்பவத்தை கோடின காரணமே, அவனை போல நீ கல்வியில் சிறந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆணவப்படாத, நான் பெரியவன்னு சொல்லாத, நீ பெரியவன சாமியை பார்க்க முடியாது. அதுதான் இந்த விண்ணோர்கள் ஏற்று மறைந்திருந்தாய் எம் பெருமான். என் தந்தையே, நீங்கள் எப்படிப்பட்டவர்? நிறங்கள் உறைந்துடைய விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம் பெருமான். என்னுடைய தலைவனே, வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்ன. ஆக இங்க என்னன்னா, மாய இருள் என்பது அறியாமை. என்ன இது வஞ்சனை செய்யும் மாயையை உணர்த்தக்கூடிய வார்த்தை. அது என்ன? எப்படி மாயை வஞ்சனை செய்து நம் மனது இறைவனை நாடுவதற்காக இறைவனை அடைய கொடுக்கப்பட்ட உடல், இறைவனை சிந்திக்க கொடுக்கப்பட்ட மனம், இறைவன் கூறிய அறவழி வாழ கொடுக்கப்பட்ட கை கால் உடல், பஞ்ச இந்திரியங்கள், அது இது போக்குவரத்தெல்லாம் எதுக்கானது? இறைவனை அடையக்கூடியதற்காக கொடுத்தது. ஆனா இந்த அறியாமை இருள் என்ன பண்ணுதுன்னா, இந்த மண்ணு வேணும், பொண்ணு வாங்கணும், வீடு வாங்கணும், மனைவி கல்யாணம் பண்ணணும், காசு நிறைய வேணும், 800 இருந்தா ஒரு டஸ்ட் இருந்தா ஒரு ஆடி வாங்கினா அதுக்கு மேல இம்போர்ட்டட் கார்னு இந்த மாயை இறைவனை அடைய விடாமல் வஞ்சனை செய்து உலக போகங்களிலே நம்மை திளைக்க செய்வதால் அதற்கு மாய இருள். என்ன அந்த இருளில் சிக்கியதால் நான் வல்வினையேன். என்ன வல்வினை என்பது தீர்க்க முடியாத, தேடி போய் நம்மளே ஒவ்வொரு விலங்கா பூட்டிக்கிறதுக்கு வல்வினைன்னு பேரு. ஏன்னா விலங்கு உடைக்க வந்தா ஒவ்வொரு சைனா கழுத்துல மாட்டிக்கிட்ட என்ன ஆகும்? வெயிட் தாங்க முடியாது இல்ல. ஆக வல்வினையேன் மாயை. என்ன மாயை ஆகிய இருள் இந்த உயிரானது இறைநிலை அடையாமல் இருப்பதற்கான அத்தனை செயலும் செய்வதால் அதுக்கு வஞ்சனைன்னு பேர். என்ன ஆக இங்கே அந்த எனும் சொல் உலகத்தின் கண் பறந்து இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் என்ன வேற எதை சொல்லுதுன்னா, அது இந்த படைத்தவளை அன்னையை
ஈன்றாலை உணர்த்த காண்களாம். இந்த மா அப்படிங்கிறல ஹிந்தியில அம்மானா அம்மா இல்லையா, தமிழ்ல அம்மா, ஹிந்தியில மா, இங்கிலீஷ்ல மா, இப்படி எந்த மொழி எடுத்தாலும் மா என்ற சொல் என்ன பண்ணுது, இந்த உலகங்களில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உடம்பை தருவது தோற்றுவிக்க கூடிய முதல் பொருளாகிய அந்த பெண்ணிற்கு இருப்பதால் பெண் மாயை எனப்படுவாள். அது மா ஐ. மா என்றால் அம்மா, அம்மா வயிற்றில் பிறந்த நானே தலைவன் என்ற செருக்கோடு பிறக்கிற நாம், அதுதான் மா ஐ, மாயை. என்ன மாயனும் சொல்லுக்கு என்ன மிக சிறப்பாக பிறப்பித்தல் அப்படிங்கிறத நம் பெரியவங்க உணர்ந்து இங்கே மிக சிறப்பாக அதற்கு மாயைன்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன, இதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, இறப்பித்தல் என்னும் பொருளும் இருக்கிறது. அது என்ன இறப்பித்தல் என்றால், நம்மிடத்து கூடவே இருந்து அறிவினால் சிந்தித்து நம் தவறுகளை எல்லாம் கொன்றுவிடும், அஞ்ஞானத்தை கொன்றுவிடும். ஆக மா ஐ என்பது இந்த அம்மாவின் வயிற்றிலே நானே பெரியவன் என்ற உணர்வோடு பிறக்கின்ற எல்லா உயிர்களையும் அறிவினால் சிந்திக்க செயல் நடைபெறும் பொழுது அந்த நம் இருக்கின்ற அந்த அந்த வஞ்சனை ஆகிய எண்ணங்களை கொன்று விடுவதால் இந்த மா என்ற வார்த்தைக்கு அம்மாவை குறிப்பிடும் பொழுது அங்கே பிறப்பித்தலுக்கு காரணம் ஆகிறது. ஆனால் இங்கே அம்மாவுடைய ஆலோசனைப்படி நல்வழி கேட்டு கற்று ஆளாகும் பொழுது என்னாவது அறியாமை இறந்து விடுவதால் இதற்கு இறப்பித்தல் என்ற பொருளும் வருகிறது. ஆக என்ன, இதை ரொம்ப அற்புதமா இறைவன் பேசுவார். என்ன, இருளை போன் பொருள் உண்மை தெரியாமல், இருள் எப்படி எதுக்கு இருக்கிற பொருள் தெரியாம மறைக்கிறதோ அதுபோல இந்த மாயை என்ன பண்ணுது, இறைவனாகிய எதிர்க்க இருக்க உள்ளுக்குள்ள இருக்க ஒன்ன காட்டாம உள்ள இருந்து மறைக்குது. அதனால இந்த மறைந்திட மூடிய மாய இருளை, உடம்புக்குள்ள உயிர் மேல ஒரு இருளை போச்சு என்ன பண்ணிட்டாரு, மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. ஒண்ணு, நீ தர்மம் செஞ்சாலும் உனக்கு புண்ணியம் பிறவி உண்டு, அதர்மம் செஞ்சாலும் பிறவி உண்டு, ரெண்டு செஞ்சாலும் பிறவி உண்டு. அப்ப இது கயிறு தானே, பிறவி இழுத்து இங்கே கட்டி போட்டதுனால அதுக்கு அறம்பாவம் என்னும் அருங்கயிறுங்க, அருமையான கயிறு. அது பிச்சு போட்டுலாம் வெளியே போக முடியாது. என்ன, ஆக அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்ன பண்றாரு சாமி, மலம் அதுக்கு மேல என்ன பண்றாரு, ரெண்டு கயிறு போட்டு உயிரை வச்சுட்டாரு, அதுக்கு மேல அறியாமையை வச்சுட்டாரு. அறியாமைக்கு மேல நம்ம ஏற்கனவே பார்த்த புழு அழுக்கு மிகுந்த இந்த புறம்பையை மூடி அதுக்கு 9 ஓட்டை கொடுத்து அது வழியா எல்லாமே நாத்தம். என்ன, வெறுக்கக்கூடிய அருவறுக்கக்கூடிய ஒரு வாசனை தரக்கூடிய 9 வாயில்களை வைத்து என்ன பண்ணிட்டாரு, போட்டது இல்லாம இதுக்கு 5 புலன்களை கொடுத்து அது இறைவனை அடைய விடாமல் என்ன பண்ணுது, நம்மள இந்த மாயையிலே வீழ்த்துவதற்கு உறுதுணையாக கண், காது, மூக்கு எல்லாமே இருக்கு இல்லையா. அது ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் இல்லையா கடந்த முறையே. ஆக இப்படி இந்த உடலை அம்மா வயிற்றிலே பிறக்க செய்து பிறக்கும் பொழுதே நான் எனது என்ற எண்ணத்தோடு ஒரு இருளை மூடி, நீங்க பாவம் செஞ்சாலும் பிறவி உண்டு, புண்ணியம் செஞ்சாலும் பிறவி உண்டு, அறம் செய்தாலும் பிறவி உண்டு, பாவம் செய்தாலும் பிறவி உண்டு அப்படின்ட்டு ஒரு அருமையான கயித்துல கட்டி உடம்புக்குள்ள போட்டு இங்க அனுப்பிச்சிட்டாங்க. வந்துட்டேன் திருமானி, விலங்கு மனத்தால் இறைவா, விலங்கு போல என்னுடைய மனம். விலங்கு
தான் பார்க்கும் பொருளெல்லாம் அடைய நினைக்கும். முடிந்த வரைக்கும் அதது சிலவற்றை உண்ண நினைக்கும். அது விலங்கு பசிக்கு உண்கிறது. நான் உணவை மட்டும் உண்ணவில்லை இறைவா, என் மனது எண்ணங்கள் எல்லாம் பார்ப்பதையெல்லாம் விலங்கு பசிக்குதான் வேட்டையாடும். அப்ப சிவனேன்னு படுத்துக்கும். ஆனா என் மனமாகிய விலங்கு இருக்கு அதெல்லாம் இறைவா, இது என்ன பண்ணுது? பார்க்கிறதையெல்லாம் அடைய நினைக்குது. என்ன விலங்கு தனக்கு உணவை தேடி அடைவது போல இந்த மனது கண்டதுக்கெல்லாம் பசி, மனப்பசிம்பாங்க. மனப்பசி இருக்கே, அதை தீர்க்கவே முடியாது. அறிவு பசி, அது ஒரு பசி. நிறைய நூல்களை படிச்சுட்டே இருப்போம். அடுத்தது நல்ல சில ஆட்கள் இருப்பாங்க, எதை பார்த்தாலும் வாங்கி திம்பான். மனசு இல்லையா, தின்னுடா, அந்த கேக் பண்றா, என்ன கலரா இருக்கு, அது என்ன சாக்லேட் கிரீம், அதை சாப்பிடு, இது என்ன வெனிலா சாப்பிடு, என்ன எதோ சாப்பிடு, இது பஜ்ஜி போண்டா மிக்சரு பாதுஷா, அது இது ஷோகேஸ்ல இருக்கிறதெல்லாம் விலங்கு என்ன செய்யுது? அது பசிக்குதான் சாப்பிடுது. என் மனது இதை மட்டுமா சாப்பிடுது? அடுத்தவருடைய வாழ்க்கை பார்த்து அதை அடையணும்னு ஆசைப்படுது. இப்படி என்னோட மனது என்ன பண்ணுது? என்னை உன்னை நினைவிடா பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா, விமலா தூய்மையானவனே இறைவா, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து முழுவருக்கும் நலம் சிறிதுமே எனக்கு கிடையாது. உன்னை அடைய வேண்டும், உன்னை பணிய வேண்டும், எத்தனை நான நூல்களை கற்றாலும் முற்று வாழ வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. எத்தனை சித்தாந்த செம்மல் பட்டம் பெற்றாலும் என் மனது உன்னை சிந்திக்க மறக்கிறது. கையிலை மணி, கையிலை மாமணி, கையிலை சித்தர், கையிலை புனிதர், எத்தனை பட்டங்கள் இருந்தாலும் இறைவா, என் மனது அந்த பொன்னையும் பொருளையும் போகத்தையும் நாடுகிறதை தவிர உன்னை நினைக்கவில்லை. ஆக என்னுடைய மனது உன்னை நினைந்து கசிந்து உருகவில்லை இறைவா. உலகாயுதமான தேவைகளுக்காக கசிந்து உன்னிடம் அழுகிறது. நான் படிக்கும் பதிகங்கள் எல்லாம் உன் அருள் பெறுவதற்காகவா படிக்கிறேன் இறைவா. மணிவாசர் அப்படியே இழைந்து இழைந்து ஒவ்வொன்றையும் நினைச்சு அது உருகி சுண்ணாம்பாயிருப்பார் நினைக்கிறேன். என்ன அப்படியே கொஞ்சம் அங்க கொண்டு போய் நிறுத்தி பார்த்தா, உனக்கு கலந்த அன்பாகி உன்னை அடைவதற்காக நான் கசிந்து உள்ள முருகாமல் இந்த உலகாயுத பொன் வேண்டும், பொருள் வேண்டும், போக வேண்டும் இல்ல, பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம், அந்த பதிகம், இந்த பதிகம், அரசனாகும் பதிகம், எத்தனை படிக்கிற பதிகம் பூரா ஞான சம்பந்தம். எவ்வளவு ஞானத்தை கொடுத்துட்டு போச்சு. சோத்துக்கு சாத்துக்குமே உன்கிட்ட உன்னை கும்பிடுறப்ப கூட, ஆலயத்திற்கு வந்தும் கூட, உன்னை கண்டும் கூட நான் என்ன செய்கிறேன் நிறைவா? என் உலகாயுத தேவைகளுக்கு, இந்த உடல் தேவைகளுக்கான வேண்டுதலை வைக்கிறேனே. இப்படிப்பட்ட ஒரு நலம்தான் இல்லாத சிறிய உடனே உருகாமல் என் எதில் இருக்கும் பொருள்களுக்காக நினைந்து நினைந்து கதறி கதறி இறைவா, அடுத்த பிறவியிலாவது நான் மிக அழகான மனைவியை, நீண்ட ஆயுளுடைய மனைவியை அடைய வேண்டும். அடுத்த பிறவியிலாவது நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டும். அட பாவி, நீ பிறக்க கூடாதுதான்டா நான் உன்னை படைச்சேன். நீ என் சன்னிதானத்துக்கு வந்தது நீ பிறவா நிலை அடைவதற்கான வழியை கேட்டு உன் பிழைக்கு இறங்கி கசிந்து நைந்து நைந்து உருகி உருகி உள்ளம் நெக்கு நெக்கேங்கி என்னை வழிபட்டால் உனக்கு பிறவி கிடையாதுடா கண்ணு. என்னை போற்றி பாடுறா. போற்றி திருத்தாண்டகம் இருக்கு, அர்ச்சனைகள் 1000 இருக்கு, லலிதா சகஸ்ரநாமம் இருக்கு, 10,008 சிவஸ்தோத்திரம் இருக்கு. இதெல்லாம் பாடுறா கண்ணு. உன்னுடைய நினை நினை, நீ என்னை நினை அப்படின்னு சாமி உள்ள இருந்து சொல்ல சொல்ல, அதெல்லாம் அப்புறம் சாமி ஞான சம்பந்தரே பறையறித்து சோறு போட்டுதான் பிரசங்கம் பண்ணாரு. நாங்க சோறு போட்டாதான் புல்லு வெட்டோன்னு வரீங்களேடா, என்னடா தன்னை கசிந்து உருகம் எங்கடா உங்ககிட்ட இல்லையேடா அப்படின்னு எதுக்கு இருக்கிற சாமி நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார் போலும். விலங்கு மனத்தாள் என்ன, விலங்கு மனம்னு ஏன் சொன்னதுனால, விலங்கு தனக்கு எது பிடிக்குதோ அதை பற்ற நினைக்கும். அதுபோல இந்த மனது பார்ப்பதையெல்லாம் பற்ற நினைக்கிறது, அடைய நினைக்கிறது. விலங்கு உடம்புன்றால் அமைதியாயிடும். அப்புறம் அதுக்கு 2 பசிதான். இந்த மனதுக்கு இருக்கிற பசி இருக்கே, அளவிட முடியாத, பார்க்கறதுக்கெல்லாம் பசியோட அலைவு. எனக்கு 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 எனக்கு
சோறு சோறுன்னு ஏன்டா இப்படி அலையிறங்க பாக்குறதெல்லாம் அதை அடையும்னு நினைக்கும். அந்த விலங்கு மனத்தால் விமலா தூய்மையானவனே, உனக்கு உன்னிடத்து கலந்த அன்பாகி கசிந்து உருகிறேனா என்று பார்த்தால் இல்லை. ஏனெனில் எனக்கு கிடைக்கும் புத்தகங்கள் எல்லாம் திருமுறைகளாக இருந்தாலும் பொன்னையும் பொருளையும் போகத்தையும் நாடும் பதிகங்களாக இருக்கின்றனவே தவிர கற்றுத்தருகிறார்களே தவிர இந்த பதிகம் பாடினால் சிவகதி அடையலாம். ஐயோ அந்த பதிகமா, அது சிவகதி அடையும் பதிகம்பா, செத்து போயிடுவார முட்டா போயில சிவகதின்னு செத்து போறதா அப்படின்னு சாமி கேட்கிறார். மணிவாசகர் ஒரு கணக்கம் அப்படியே நின்று, என்ன சுவாமி, நலம்தான் இல்லாத இந்த சிறியேற்கு முன்பால் அன்பில்லாமல் என் பொருட்டு பதிகங்கள் பாடும், என் பொருட்டு அர்ச்சனைகள் செய்யும், என் பொருட்டு வழிபாடு செய்யும், உலகாய உடல் தேவைகளுக்காக வழிபாடும் செய்யும் எனக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த நிலந்தன் மேல் வந்து அருளி அமர்ந்து வா மணிவாசகா என்று அழைத்தீர்கள். இதோ வந்து விட்டேன். ஞாயிற்கடையாய் கிடக்கின்ற எனக்கு தாங்கள் நிற்கிறீர்கள். உங்களுடைய திருமுகத்தை பார்க்க என் உள்ளம் கூசுகிறது. ஏனெனில் நான் உங்களை பற்றி சிந்திக்கவே இல்லை. நீங்கள் எதிரிலிருந்தும் உங்களை தவிர வேறு எல்லாம் சிந்தித்தேன். ஆகவே எனக்கு மனம் கூசுகிறது என்று தலை குனிகிறேன் பெருமானே. இதோ தலை குனிந்தாலும் உங்களுடைய அந்த அறிவார்ந்த திருவடிகள் செந்தாமரை காடனைய திருவடிகள் என் கண்ணில் படுகின்றன என்று மணிவாசகர் அப்படியே ஒரு கணம் திருவடியை நோக்கி நிற்கிறார். நாமும் திருவடியை சிந்தித்திருப்போம் என்று கூறி, எல்லாம் அல்ல எம் பெருமான், இந்த வகுப்பிலே பெரும்பாலும் அடியேன் பேசக்கூடிய எதுவுமே தெரிந்து வருதா தெரியாத வருதான்னு தெரியல. எங்க ஆடூர் ஐயா, விஜயமங்கலத்து ஐயா, இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில இருக்காங்க. அடியே நீ நெறிப்படுத்தல. அவங்க என்ன பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொல்லாங்க, இவனா என்ன அறிவுக்கு பிள்ளைம்பாரு, ஒருத்தர் ஞானத்துக்கு பிள்ளைம்பாரு. இவரா என்னுடைய நான் வயசாகி போச்சு, நான் கற்றதெல்லாம் ஞாபகத்துல இருக்கான்னு சோதிக்க சொக்கநாதர் வந்திருக்காரு. அடுரை அப்படியேதான் யார் கேட்டேன். அவன் வீட்டுக்கு போனா, லட்சுமி கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாத, நான் கூப்பிடுற வரைக்கும், எனக்கும் ஒரு 80 வயசுக்கு மேல ஆகி போச்சு. நான் அப்படியே கைலாசம் வந்தா திருக்கைலாயம் போனா சாமி ஏதாவது தேவாரம் பாடு ஆடுறா அப்படி சொன்னா எனக்கு பாடு ஞாபகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க. இப்பவே எனக்கு எக்ஸாம் வைக்க சொக்கர் வந்திருக்காரு, தொந்தரவு பண்ணாத. ஐயோ என்னடா இது. ஒரு நாள் ஐயா ஒரு திருமுறை சுந்தர தேவாரத்துல ஒன்ன எடுத்து படிக்க சொன்னார். மௌனகாந்தன் தளிப்பதிகம். அது 90வது பக்கத்துல அந்த பாடல் இருக்கு அந்த பழைய புத்தகத்துல. நான் 80வது புத்தகத்தை எடுத்து நம்ம கண் வேற கொஞ்சம் அப்படி கண்ணாடி போட்டுட்டோமா, இருட்டுல சரியா அந்த சின்ன ஒரு 40 வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்துல தெரியல. 80வது பக்கம் எடுத்து படிக்கிறேன். கண்ணு அது ஓனகாந்தன் தளி இல்ல கண்ணு. 90வது பக்கம் படி பாவிக்கலவா, இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு நீ ஐயா படிக்க சொல்லுன்னு மனசுல நினைச்சிட்டு, ஐயா சரிங்கய்யா அப்படி வளர்க்கணும்னா, ஐயா சொக்கநாதா என்னையே சோதிக்கிறையா, 80வது பாடல பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஓடகாந்தன் தளி பதிக நான் பாடுறேன், சரியாதான் பாடுறீங்கன்னு சொல்றேன். அந்த 80வது பாடத்துல ஓனகாந்தன் தளியில காஞ்சிபுரம் இருக்குங்கிறார். என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் உசுப்பி 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 இந்த ஒரு குழவி இருக்கும், செங்குழவின்னு, அது கொண்டு போய் புழுவை வச்சு கூட்டம் மூடிட்டு கொட்டி 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 குழவியாக்கிடும். அது மாதிரி இதுங்கெல்லாம் கொட்டுல என்ன உருத்தரியா காலத்தே உடம்புகுந்து உள்மண்ணி கருத்துருத்தி என்று பேசுவார் மணிவாசன். என்னன்னா தெரியாத காலத்துல இந்த ஒரு குழவி கொட்டினாவே குழவி புழுவாகுது. இந்த ஆன்மாவை எத்தனை குழவி கொட்டிச்சோ தெரியல. எவ்வளவோ குழவிகள் என்ன சிறகு முளைத்ததா பறக்கிறதா என்று தெரியவில்லை.
ஆனாலும் அந்த கூட்டுக்குள் இருந்த ஒரு குளவி, ஒரு புழு என்பது மட்டும் நினைவில் இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சுந்தரம் பேரர் உண்டாகி இன்றைய சிந்தனை எதுவுமே கற்றது கிடையாது, கேட்டது மற்றும் உணர்ந்தது. இதில் ஏதாவது மிகை இருக்குமாயும், நான் நிறைய பேர் நிறைய புத்தகம் படிச்சிருப்பீங்க, நிறைய பொருளுரை படிச்சிருப்பீங்க. டிகேசி ஐயா, நம்ம மறைமலை அடிகள், அருள் ராமநாதன், கற்றவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏதேனும் மிகைப்பட்டு இருக்குமானால் சொன்னால் திருத்திக் கொள்ள உதவாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்று. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய 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 வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஏன் வகுப்பு இப்படி போகுதுன்னே தெரியல. தினம் செத்து சுண்ணாம்பாக்குது சாமி. நம்ம உங்களுக்கு மெருகேற்றுது. அது நீங்க ஒன்றும் சுண்ணாம்புல ஆக முடியாது. உங்களை வந்து உங்களுக்கு எனக்கு ஏதாவது அடிதடி தகராறு இருக்கா? இல்லையா? என்னையும் தன் சுண்ண வெந்நீர் சுண்ணாம்பாக்குன்னா உதவியில இருந்து வெளியே கொண்டு போறதுன்னு அர்த்தம். ஓ சரிங்க. அப்ப ரைட்டுங்க. சரி. சுண்ணாம்பாக்குன்னா ரீடிங்கே தெரியாத பேசிட்டு இருக்கீங்களா? நான் நம்ம லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். நீங்க திருப்பூர்ல இருந்து வர்றீங்க. எங்களுக்கு அந்த எனக்கு தெரியாது இல்ல. நான் ஆக்சுவலா நான் உங்களுக்கு கேட்க வந்தது இந்த நீங்க சொன்னது இது வந்து சுண்ணாம்பா வச்சுட்டு நீ இப்போ வந்து திரும்ப மீனிங் கொடுத்துட்டீங்க. இனிமேல் நம்ம அது மாதிரி பேசுறது வாய்ப்பே இல்லைங்க, பேச மாட்டேன். இந்த விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயின்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா? நாங்க நினைச்சது வேற, நீங்க அருமையான ஒரு விளக்கம் கொடுத்து. நாங்க என்ன நான் எந்த ஆசையும் படிச்சது கிடையாது, யாருடைய வரையும் நான் படிச்சது இல்ல. உங்க மாதிரி சொல்றவங்களதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நாங்க நினைச்ச விண்ணோர்கள் ஒண்ணு பொழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ அவங்களுக்கு காட்சி கொடுக்காம மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் நினைச்சு என்னுடைய மீனிங்ல நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாரும் இலங்கை ஜெயராஜையால இருந்து எல்லாரும் அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ. அப்புறம் இப்ப நீங்க கொடுக்கறது அர்த்தம் ஆப்டர் இல்ல, மிக மிக சரியான அர்த்தம் இதுதான். ஆணவம் வந்து மறைச்சிட்டு இருக்குது. அதனால வந்து அவங்க ஆணவத்துல செருக்கில் இருக்கிறாங்க. செருக்கு இருக்க இடத்துல இறைவன் இருக்க முடியாதுங்கிறதுக்கு இன்னொரு ஏத்தங்கிற கொடுத்து மறைந்திருந்தது காரணம். அவங்களுடைய செருக்குன்னு ஒரு ஐடியா, ஒரு கருத்தை குறிப்பிட்ட உண்மை அதுதாங்கய்யா. உண்மைதான். சரி. ஆணவம் இருந்தா காண முடியாதுதானே சித்தாந்த உண்மை. அது உண்மை. ஆனா இந்த இடத்துல நாங்க இதுவரை நீங்க சொல்றதுதானே எனக்குலாம் புதுசா இருக்கு. நான் எந்த வரையும் படிக்கலைங்க, உண்மை எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த ஒரே படிச்சுட்டு இருக்கேன். நீ மாதிரி உங்க மாதிரி சொல்றவங்க கேட்கறேன். ஆனா பொதுவா நாங்க நினைச்சது விண்ணோர்கள் வந்து புகழ்ந்தா கூட நீ மறைஞ்சுதான் இருக்கிற, யாருன்னு காட்ட மாட்டேங்கிற. ஆனா அடியாரனுக்கு அன்பு இருக்கும் இடத்துல நீங்க பண்பு காட்டுறங்கிற மாதிரி வருது. அப்படிதான் நாங்க நினைச்சோம். ஆனா விஷயமே வேற. ஆணவம் இருக்கும் இடத்தில் எல்லா உரையாசிரியர்களும் இதுதான் எழுதியிருக்காங்க. அப்படிங்களா? சரி. ஏன்னா அவங்க கற்றதை வாங்கி எடுக்கிறவங்க தான் தேடல் இல்லை. நிச்சயம் இல்ல. ஒவ்வொரு லைனுக்கும் நீங்க அதாவது உங்க பீரியட்ல அந்த நாங்க ஈஸியாருன்னு நாங்க ஒண்ணு சொல்லுவோம். ஏன் எங்க எப்படி கேள்வி கேட்பாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பிரிச்சு இது ஏன், இது எப்படி, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொன்றும் சிறந்தடியாருக்கு அன்னைக்கு கொடுத்தீங்க. அப்புறம் கடந்த பாடல் சொன்னீங்க. இப்ப இந்த விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்ததுங்கிறது எவ்வளவு கருத்துள்ள ஆழம் பதிஞ்சு இருக்குது. அதை எடுத்து நீங்க வெளியே கொடுக்குறீங்க பொழுதுதான் நல்லா புரிஞ்சுக்க முடியுதுங்க. அவங்க விண்ணோர்கள் ஏத்த இருக்குல்ல, விண்ணோர்கள் ஆணவம் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க நீங்க. கரெக்டுங்களா? உடையவருக்கு சொக்கர் சொல்றாரு. அதுக்கு எப்பவும் நீங்க சொல்றது இருந்தாலும் அறிவு எல்லாம் கிடையாது. அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. இந்த உடலுக்கு அந்த அறிவு கிடையாது. உள்ளிருப்பவர் அப்படி இருக்கலாம், இருப்பார். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இந்த வல்வினைக்கு என்னங்க அர்த்தம்? மறுபடியும் கொஞ்சம் ஒரு லைன் சொல்லுங்க. வல்வினைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து வலுவா நாமே தேடிக்கொள்ளுதுன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுக்க முடியுங்களா? வல்வினையே இன்னைக்கு கொடுக்க முடியாது, நாளைக்கு தான். சரி, நாளைக்கு கொடுங்க. அதுக்கு மட்டும் நீ சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன் நானு. நாம போய் வலுக்கட்டாயம் தீர்க்க முடியாத வினைங்க, எளிமையா ஒரே வார்த்தை.
சரி சரி தீர்க்க முடியாது. நீங்க தர்மம் செஞ்சாலும் வினையில மாட்டிக்குவீங்க, புண்ணியம் செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க. அதுதான் அழுங்காயிட்டால் கட்டுன்னு சொல்றீங்களே. அல்ல, அதுதான் வல்வினை. நீங்க தீர்க்க முடியாத வினைக்கு வல்வினைன்னு பேரு. வலிமையான வினை எதுல உடைச்சாலும் வளரும். சரிங்க சரிங்க சரி. எதுல அடிச்சாலும் வளரும், அதுக்குதான் வல்வினை. சரிங்க சரி சரி சரி. நன்றிங்க நன்றிங்க. ஒவ்வொரு லைனுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. உங்க மாதிரி இருக்க சொன்னதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். படிக்கிறதுலாம் நமக்கு வாய்ப்பு இல்லைங்க, படிக்க முடியலனாலே அதை கேட்டுக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஆழம் மிக்க கருத்து உங்களால் சொல்லப்படுது. சொக்கர் உங்களை சொல்ல வைக்கிறார் அப்படின்னு நாங்க வந்து உணர்றோம். சொக்கர் சொல்ல வைக்கிறார், அது உண்மை. உண்மை நல்லா இருக்குங்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா, சிறப்பு ஐயா. இதை ஒட்டுன ஒரே ஒரு திருப்புகளை மட்டும் இன்னைக்கு அப்படியே உங்களுக்கு மேற்கோள் காமிக்கணும்னு விருப்பப்படுறாங்க ஐயா. சொல்லுங்க. மச்சமெச்ச சூத்திரம் இரத்தபித்த மூத்திரம் வைச்சரைச்ச பாத்திரம் மனுபோகம் மட்க விட்க சேர்க்கை உப்பு லுத்த வாழ்க்கை மட்டுளப்ப தார்த்த மிடிபாறை எய்ச்சிலைச்ச பேய்க்கும் மெய்ச்சிலைச்ச நாய்க்கும் மெய்ச்சிலைச்ச ஈக்கும் மிரையாகும் இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே பொய்ச்சினத்தை மாற்றி மெய்ச்சினத்தை ஏற்றி பொற்பதத்துள் ஆக்கு புலியூரா பொக்கணத்து நீற்றை இட்டறுத்த நற்கு புத்திமெத்த காட்டு புனவேடன் பச்சிலைக்கும் வாய்க்கும் லெச்சிலுக்கும் வீக்கும் பைச்சிலைக்கும் மாட்கோ அருள்வோனே பக்தி சித்தி காட்டி அத்தர் சித்தி மீட்ட பக்தர்க்கு வாய்த்த பெருமாளே. இந்த உடலை பற்றி, இந்த உடலுடைய இதையை பற்றி மணிவாசகர் வந்து பல இடத்துலையும் சொல்லியிருக்காருலங்கய்யா. புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா, புழுக்களுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா. அந்த அந்த இதே வந்து எல்லா நம்ம சைவ சமயம் சார்ந்த எல்லா அருணகிரிநாதர் மணிவாசகர் எல்லாம் அந்த இடத்துல போய் ஒரே மாதிரி சொல்கிறாங்க ஐயா. இந்த உடம்புல தங்கியிருக்கக்கூடிய இழிவு நிலையாக வந்து அவங்க அதை சொல்கிறாங்க. இந்த உடம்பு வந்து எலும்புக்கும் ஈக்கும் நாளைக்கு வந்து புழுவுக்கும் இரையாகக்கூடியதாக இருக்குது. இந்த 9 சொன்னீங்கள்ல 9 துவாரம் மலம்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப்புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகின்னு. அந்த உடம்புல தங்கி இருக்கிறதே வந்து அவர் எவ்வளவு வந்து இழிவானதா வந்து பார்க்கிறாருங்கிறது நமக்கு அந்த உடல் இயங்கக்காரன் உயிரை பத்தி கவலைப்படாத உடலை பத்தியே கவலைப்பட்டு. ஆமாங்கய்யா, கண்ணு அந்த மாதிரி தாங்கய்யா வந்து இப்போ ஒரு நாக்கு ருசியை தேடுது, கண்ணு வந்து அழகான பொண்ணை தேடுது. இப்போ இப்படியே தாங்கய்யா வந்து சலனப்பட்டே தாங்கய்யா அந்த மனித வாழ்வு வந்து ஓடிட்டுருக்குது. இந்த மணிவாசகருக்கு வந்து அந்த அறிவு வந்து எனக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தானுங்கய்யா. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சொல்கிறார் இல்லைங்கய்யா, பொல்லா கல்வின் ஞானம் இல்லா அழுக்கு மனத்தை அடியேனுடையாய் ஒன்று அடைக்கலமே. சிவ சிவா. அதனால பாக்கியங்கய்யா என்னைக்கு கேட்டது. யாருக்கு அழுக்கும் மனம்னே ஒத்துக்க மாட்டேங்கிறமே சாமி கிட்ட. அங்க போனாலும் நமக்கு தேவைதான உடல் தேவைதான பாரம். ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு சொன்ன எந்த விளக்கமும் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல கைலாஸ். எல்லாமே எனக்கே குழப்பமா இருக்கு. யாராவது படிச்சவன் வித்த தெரிஞ்சவன் சிகிச்சையா கண்டதெல்லாம் படிச்சவனாவது கூப்பிட்டு எத்தனானா சந்தோஷப்படுவேன். ஏன்னா இது எதுவுமே ஒரேலயே இல்ல. சரிங்க சரிங்க சரிங்க. எல்லாம் உடையவர் கேஸ். இதுக்கு இந்த சிறுவாசத்துக்கு சிறந்த உரை எதுங்கய்யா? சொக்கர் தாங்க சிறந்த உரை. இப்போதைக்கு ஒரே உரை தெரிஞ்சு சிறந்த உரை அவங்களுக்கு உணர்த்தப்பட்டதுதான். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலக்கு நம்ம அந்த விளக்கம் ஒன்று இருக்குல்லங்க சுப்பிரமணியன் ஐயா. அது எல்லா உரைக்கும் சொக்கரையா வந்து ஒரு பயங்கர வேறுபாடான உரையை சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் பொருள் மாறுதுங்கய்யா, மாறுபாடா இருக்கு. இல்ல ஐயா சொல்றது வந்து முதல்ல அத சொல்லிட்டு அதுக்கு உரிய மறைபொருளோ அது வெளிப்பொருளோ
கேட்டு இதனுடைய அடிப்படை என்ன, இது ஏன் இப்படி வந்துங்கிற கேள்வியை கேட்டு அதுக்கு பிறகு அந்த பதில் வரும் பொழுது அது முழுமையான ஒரு விளக்கமா தான் தெரியுது. நான் இப்ப நிறைய இது படிக்கல, ஆனா இப்ப ஐயாவது மட்டும்தான் முதல் நான் கேட்கிறேன் திருவாசலை பொறுத்தவரையிலும். அதுக்கு முன்னால ஒரே ஒரு புஸ்தகம் அப்பவே மேலிருந்து வாரியா படிச்சிருந்தான். ராமகிருஷ்ண மிஷன்ல ஒரு சாமிஜி எழுதியிருக்கிறாரு, வடமொழி சித்பவானந்தர் புக்கு எனக்கு ஒரு கொடுத்தாங்க, கொஞ்சம் படிச்சு பாருங்க சார் அப்படின்ட்டு. அவர் வேதங்களோட வச்சு தொடர்ந்து எழுதுன 10-20 பக்கம் படிச்சுட்டு வச்சு நம்மளால முடியாது, அறிஞ்சிக்க முடியாது வச்சுட்டேன். அது மட்டும் தான் மேலிருந்து வாரியா படிச்சதுங்க. ஆனா நீங்க சொல்றது எனக்கு ஆரம்பத்துல ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறேன். சொல்லுவாரு இல்ல, நீங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரிச்சு கேள்விகள் கேட்டு அதற்குரிய பதில் இப்படிதான் இருக்க முடியுங்கிறத சொல்லி இந்த பதிலை நீங்கள் எல்லாம் உணர்ந்து பாருங்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி யாருன்னு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலீங்க. ஆனா அந்த உரை மட்டும் தான் நான் கொஞ்சம் பார்த்து இன்னும் கையில் வச்சு ஒரு சாமிஜி கொடுத்தாருங்க. அது அப்புறம் நான் படிக்கிறத விட்டுட்டேன். உங்க மாதிரி கேட்கறது கேள்வினால தான் நமக்கு அதிகமா இருக்கு, படிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னால ஒரு 2 பக்கம் 3 பக்கம் படிச்சு அப்படியே தூக்கம் தள்ளி விடுதுங்க. அதனால படிக்கிறதே இல்லைங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் யாருதான் படிச்சாங்க, ஐயர் மட்டும் படிச்சாருங்க அப்படியெல்லாம் ஒண்ணு பொதுவா சொல்றேங்க. நான் ஆரம்பத்துல ஆசானும் அரணும் அறிவும் மனத்துள் இருக்கு. சரிங்க. ஆசான் அழுத்திருந்தும் ஆன்மா உலகத்திருந்தும் ஞானமல்லேன்னு கவலைப்படுவாரு.